அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவு குருவின் விளக்கங்கள் என்னும் வரிசையில் சுத்த சன்மார்க்கம் என்னும் தலைப்பில் அமைகின்றது. இத்தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அவ்வண்ணமே வாசிக்கின்றேன். அன்பர்கள் கேட்டு பயன்பெறலாம். தலைப்பு சுத்த சன்மார்க்கம். வாசிப்பு தொடங்குகின்றது. ஆதி மாயப் படைப்பின் அந்தம் வரை சன்மார்க்கமும் சமரச சன்மார்க்கமும் செல்லும். அதற்கு அப்பால் அனாதி அருள்ஞானப் படைப்பில் சுத்த சன்மார்க்கம் செல்லும். சடாந்த சன்மார்க்கத்திற்கு அப்பால் செல்பவரே சுத்த சன்மார்க்கர். உலக மாயபோக மாந்தர்க்கு சுத்த சன்மார்க்கம் கிட்டாது. சுத்த சன்மார்க்கத்தை அறிந்து கொள்வதும் அதன் வழி நடப்பதும் ஆன்ம ஒழுக்கம். அதனால் பெறுவது ஆன்ம லாபம் எனும் திருவருட்பேறு. இவ்வழி அன்றி வேறு எவ்வழியும் அங்கு செல்லாது. அப்பேற்றினை பெற ஆன்மா ஆதி படைப்பினராய ஜீவர்களுக்கு தன்னலம் அற்ற இரக்கத்தால் ஏழையர்க்கு உடல் வாழ உணவும் உதவியும் உயிர் வாழ அருளறிவும் புகட்ட வேண்டும். அதனால் ஆன்மா திருவருளையும் ஜீவர்கள் சுத்த சன்மார்க்கத்தையும் பெற முடியும். அதுவே எம்மதமும் வேதமும் அறியாத புறம் கவியச் சொன்ன ஊன்றிய தமிழ் மாமரை. அதனை அறிவிப்பவரும் கேட்டு அறிந்து நடப்பவருமே சுத்த சன்மார்க்கர். ஆதி மாயத்திரை வாழ் உயிரினர் மரணத் திரையகற்றி அனாதி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வதுவே அனாதி படைப்பு எனும் அனக வாழ்வு. அகம் புறம் அற்ற வாழ்வே அனக வாழ்வு. அதனை அளிப்பதே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
ஆதிப்படைப்பு ஜீவ வாழ்வு, அனாதிப்படைப்பு ஆன்ம வாழ்வு. ஜீவகாருண்யம் ஆதி மாய படைப்பினர்க்கு மாயபோகம் மாயபோகத் துன்பம் தவிர்ப்பது தற்காலிக தவிர்ப்பே. அருள்ஞானம் வழங்கி ஜீவர்களை அருள்ஞான ஆன்மாக்கள் ஆக்குவதே ஜீவகாருண்யம். ஜீவர்களை ஜீவர்களாய் விட்டுச் செல்ல எங்கனும் இயலும். அவ் இரக்கமே புறம் கவியச் சொன்ன ஊன்றிய தமிழ் மாமறை. உலகளவாய் வாழ்வோர் எல்லாம் ஜீவர்களே. இவர்களுக்குத்தான் சமய மத வேதங்களெல்லாம் தேவைப்படும். இவர்கள் பெறுவதே இக பர மாய போகங்களும் சித்தி முத்தி ஞானமும். ஜீவர்களும் இவர்களை ஆளும் கடவுளர்களும் நித்திய அருள்ஞான வாழ்வு வாழும் தகுதி பெற்றிலர். சுத்த சன்மார்க்க ஆன்ம ஞானிகளே மாயை அற்ற அனாதி நித்திய அருள்ஞான பேரின்ப பெருவாழ்வு வாழ வல்லார். இது தருணம் உலகெலாமாய மாய உலகில் அனாதி அருள்ஞான சித்திபுர திருவருட்பிரகாசர் ஒருவரைக் கண்டோம். மாயத் திரைவாழ்வினர் எவரும் காணா அதி அற்புத புதுமை இது. அருட்கண் பெறாத மாயக்கண்ணால் அவரை காண முடியாது. அவரை காண முடியாது தவிக்கின்றோம். அருள்மார்க்கம் சென்ற அவரை மருள்மார்க்கம் செல்லும் நம்மால் எங்கனம் காண முடியும்? சுத்த சன்மார்க்கம் வந்தால் காணலாம். அவர் வந்த மார்க்கத்தில் வந்து அவரை காண வேண்டும். விஞ்ஞானி என்பவன் விஞ்ஞானி என்பவன் ஆணவ கண்ம மாய போக மார்க்கி. அவன் தெய்வகதியை அறியான். இவனது மார்க்கம் நாத்திகத்தை வளர்க்கும். இவனது அறிவு ஜீவ அறிவு. மெய்ஞானி தெய்வமார்க்கி ஆன்மஞானி துன்பம் தவிர்த்து இன்பம் பெறுவான். இவனால் மாய வாழ்வு அரும். அருள்ஞானி ஆதி அந்த மாயபோக இன்ப துன்பம் அற்ற மருள்ஞான மரணமற்ற அனாதி அகர அனக பேரின்ப பெருவாழ்வு நித்தியராய் நிலை பெறுவான். பிறப்பெனும் பகலும்
இறப்பு எனும் இரவும் ஒரு நாளின் இரு பிரிவாய் பிறந்தும் இறந்தும் வாழும் மாயபோக சித்தி பெற்ற நாம் இரும்பு, செம்பு, வெள்ளி, பொன் எனும் இந்திரிய, கரண, ஜீவ, ஆன்ம சுத்தம் பெற வேண்டும். இந்நான்கையும் வேதித்து சுத்தம் செய்வதே ஒழுக்கம். இந்திரிய சுத்தம் செய்து கரணத்தில் சேர்த்து கரண சுத்தி செய்து சுத்தி செய்த கரணத்தை ஜீவனில் சேர்த்து ஜீவனை சுத்தி செய்து சுத்தி செய்த ஜீவனை ஆன்மாவில் சேர்த்து ஆன்மாவை சுத்தி செய்து மெய்ஞான தங்கமாக்கி அருள்ஞானத்துடன் சேர்ப்பதே சித்திக்கெல்லாம் சித்தி தரும் அருட்பெரும் ஜோதி ஆகும். உலோகங்களை பொன்னாகச் செய்வதும் இந்திரிய, கரண, ஜீவ, ஆன்ம சித்தியெல்லாம் மாயா சித்திகளே. சுத்தி எனும் ஞானமுடன் ஒழுக்கம் சேர்ந்தால் சுத்தமாகும். அப்படி நான்கினையும் தூய்மை செய்தால் இரக்கம் தோன்றி அருள் தோன்றும். அருளால் அருட்பெரும் ஜோதி தோன்றும். அதுவே சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். இரவு பகலற்ற இடமே மாயை அற்ற இடம். தனிப்பெரும் கருணை பெற்ற இடமே அருட்பெரும் ஜோதி உற்ற இடம். மாயபோக மரண அனித்தியர் வாழ் உலகம் இதுகான். இவர்களை அடக்கி ஆள விதியும் விதிக்கும் கர்த்தர்களும் உளர். அவர்களை வணங்கி அவர்களால் விதிக்கப்பட்ட வேத வழியில் மாயபோகங்களை பெறலாம். இவர்கள் மாயவாழ் உலகினரின் தலைவர்கள். நாம் இதுகாலம் வரை இவர்கள் அளித்த வேதங்கள் அறிவித்த மாயபோக சித்திகளையும் முக்தி எனும் முடிவையும் பெற்றோம். இது ஜீவ வாழ்வின் முடிவு. இதுவே எல்லாம் ஆனதும் ஏதும் இல்லாததும். இதுவே ஆதிப்படைப்பு. ஏதும் இல்லா இடத்தில் ஏதும் அல்லா ஒன்றே ஆன்மா. சுத்த சன்மார்க்கமே அநாதிப் படைப்பு. அம்மார்க்கத்தில் வந்தவர் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழப் பெறுவார். அநாதி படைப்பினருக்கு இலக்கணம் முதலாகும். ஆதி படைப்பினருக்கு இலக்கியம் முதலாகும். விளக்கம் முடிவுற்றது. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி
அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.